பாவமோ உன் சாபம் தீரவே என் ஆயுள் வேண்டும் சொல்லடி யாரடி மோகினி. ஏன் வெண்ணிலா நொண்டி நொண்டி நடக்கிறது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ சொன்னதா கலைக்கிட்ட சொல்லி வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்லிச்சு. நீ அந்த ஸ்வேதா கொடுத்த காசுக்கு ஆசைப்பட்டு நல்லா இருந்த கலைஞர பொண்ணுக்கு டிஎன்சி பண்ணப்பவே நான் உனக்கு எச்சரிக்கை பண்ணல. நான் அவங்க கிட்ட போய் பேசுறதும் பேசாம இருக்கிறதும் இப்போ உங்க கையில தான் இருக்கு. சொல்ல மாட்டீங்கல்ல? சரி வாங்க. சிஸ்டர் நானே சொல்றேன். ஆனா நடந்த தப்புக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க அடிபட்டு அன்னைக்கு அரை மயக்கத்துல இருந்தப்ப உள்ள இருக்காங்கல்ல, அவங்க இப்போ எப்படி இருக்காங்க? நல்லதா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. அப்போ அவங்க வயித்துல இருக்கிற குழந்தை கடவுள் புண்ணியத்துல குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. ஏன் கேக்குறீங்க? அந்த குழந்தைய கலைக்கணும். என்ன சொல்றீங்க? கலை கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி அவ குழந்தை அவளை விட்டு போயிருக்கணும். என்ன சொல்றீங்க? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருமா. சிஸ்டர், நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபம் இல்லம்மா. மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். எப்ப முடியும்? அவ கண்ணு முழிக்கும் போதே குழந்தை இல்லைன்ற செய்தியை அவ கேப்பா. இனி நான் பாத்துக்கிறேன். அவ விழுந்தப்பவே கலைஞ்சிடுச்சுன்னு அவளும் நம்பணும், மத்தவங்களும் நம்பணும். புரிஞ்சுதா? நீங்க சொல்ற மாதிரி குழந்தைய கலைச்சிடுறேன். காரியம் மட்டும் எந்த சந்தேகமும் வராம கச்சிதமா முடிஞ்சா மறுபடியும் இன்னொரு அமௌண்ட் தரேன். அன்னைக்கு நைட்டு அவ உங்களுக்கு டிஎன்சி பண்ணிட்டு அது உங்க வீட்லயும் சொல்லிட்டா. அந்த ஸ்வேதா சொல்லி கொடுத்த மாதிரி விழுந்தப்பவே கலைஞ்சிருச்சுன்னு பொய் சொல்லிட்டா. அவளுக்கு அந்த குற்ற உணர்வு கொஞ்ச நாளைக்கு தான் இருந்துச்சு. மறுபடியும் நிறைய இடங்கள்ல கை நீட்ட ஆரம்பிச்சுட்டா. நான் எவ்வளவு திட்டியும் பேசி பார்த்தும் திருந்தவே இல்ல. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேற, என்ன செய்யறது? ஆனா கை நீட்டி பழகுன அவ கைக்கு இன்னைக்கு விலங்கி ஏறிடுச்சு பாத்தீங்களா? நீங்க இப்படி கண் கலங்கி நிக்கிறத பாக்குறப்போ எனக்கே மனசு தாங்கல. அவ செஞ்ச அநியாயத்தை நான் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சது தப்புதான். ஏன்னா எனக்கும் குழந்தைங்க குட்டிங்க எல்லாம் இருக்குமா. என்னை எதுவும் பண்ணிராதீங்கம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. கலை, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கலை, உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, வா. அம்மா, என்ன புடிச்சு கீழே தள்ளி விட்டா என் குழந்தை கலைஞ்சிரும்னு எதிர்பார்த்திருக்கா. அதுவும் நடக்காம தப்பி பொழைச்சு தன்னை காத்துக்க போராடின அந்த ஜீவனை காசு கொடுத்து கலக்கி வச்சிருக்கான்னா அவளா கண்டிப்பா மனுஷ ஜென்மமே கிடையாது. ரத்த வெறி பிடிச்ச காட்டேரி.
அவசரப்பட்டு அவளை அடிச்சிட்டோமேன்னு வருத்தப்பட்டு சாமி கிட்ட மன்னிப்பு வர கேட்டு தொலைச்சிட்டோம். அவளெல்லாம் கொன்னா கூட எந்த பாவமும் வராது. அப்பதான் என்ன மாதிரி வெண்ணிலா மாதிரி எதிர்காலத்துல யாரும் பாதிக்கப்படாம இருப்பாங்க. இதுக்கு ஒரே வழி, எப்படியாவது நம்ம வீட்டுக்காரர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஸ்வேதாவை உண்டு இல்லைன்னு ஆக்கணும். என்னதான் இத்தனை நாளா அவர் ஸ்வேதாக்கு ஆதரவா பேசியிருந்தாலும் இப்படி ஒரு உண்மையை சொன்னா கண்டிப்பா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாருன்னு மனசு சொல்லுது. அவளை அந்த ஸ்வேதாவை சும்மா விடக்கூடாது. தேடி தேடி துரத்திட்டு வந்து என் குழந்தைய கொண்டு அவளை நான் பழி வாங்கியே தீருவேன். அப்பதான் என் மனசு ஆறும். சாவுனா என்னங்கிற உயிர் பயத்தை அவளுக்கு காட்டி அவளோட உயிர் அவகிட்ட இருந்து போற கடைசி நொடியில நானும் என் புருஷனும் தான் உன் சாவுக்கு காரணம்னு அவகிட்ட சொல்லணும். அப்பதான் சாவை விட தோத்துட்டோங்கிற வலியோட அவ இந்த உலகத்தை விட்டே போவா. கலை, அழுறியா? அழல, கண்ல ஏதோ தூசு பட்டுருச்சு. இல்ல, நீ எதையோ மறைக்கிற. ஆஸ்பத்திரிக்கு வந்ததுல இருந்தே நீ சரியில்லை. என்னன்னு கேட்டா நீ சொல்லவும் மாட்டேங்கிற. இத பாரு, உன்கிட்ட சொல்லாம நான் என்ன பண்ண போறேன்? ஆனா உன்ன மாதிரி எதிரிய கூட மன்னிக்கிற சுபாவம் எனக்கு கிடையாது. யாராவது எனக்கு தெரிஞ்சே தப்பு பண்ணா பழி வாங்கதான் செய்வேன். ஹே, இப்ப எதுக்கு கலை இதெல்லாம் சொல்ற? சும்மா பாத்து வெண்ணிலா, மெதுவா பாத்து வா. வர வர அவளை பார்த்தாலே எனக்கு எரியுது. ஏதாவது செஞ்சு அவளை உலகத்தை விட்டு துரத்தி அடிக்கணும். ஆமா, பாத்து. எங்க போனாரு இவரு? இவருக்கு கொம்பு சிவன ஸ்வேதாவை உண்டு இல்லைன்னு ஆக்கணும். அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். அக்கா, அவர் எங்க? அதோ அந்த ரூம்ல இருக்காரு. எஸ், அடுத்த பிளான் யோசிச்சுட்டேன். ஆமா, மருதுங்க? என்னங்க? இரு வந்துடுறேன். என்ன ஸ்வேதா? வாங்க. என்னங்க? என்னங்க? ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. அதை விட முக்கியமான விஷயம் ஸ்வேதா சொல்லியிருக்கா. அது விஷயமா நான் வெளில போறேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என்னங்க? ஏன் ஸ்வேதா, மருது ஒய்ஃப் முன்னாடியே அவரை விரல் சொடக்கு போட்டு கூப்பிடுற? அவரும் நீ சொடக்கு போட்டு கூப்பிடுறத பொருட்படுத்தாம நீ சொன்ன வேலையை செய்யறன்னு உடனே செய்ய ஓடுறாரு. இதெல்லாம் தப்பு இல்லையா ஸ்வேதா? இதுல என்ன தப்பு இருக்கு? சொடக்க போட்ட உடனே மருது ஓடி வர காரணம் இல்லாமையா இருக்கு? சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம மருது போறதுக்கு காரணமே சொத்துதான். அது நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதானே மருதுக்கு வரும். அதனால அதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருப்பாரு. இப்போ நான் அவரோட பொண்டாட்டிய கொன்னுடுங்கன்னு சொன்னா உடனே போய் செஞ்சிடுவாரு. பாக்குறீங்களா? இப்ப கூப்பிட்டுமா?
குழந்தைய இந்த நாசக்காரே கொன்னுட்டான்னு கதறி அழுது சொல்றதுக்காக வந்த. நடந்த சோகத்தை சொல்லி அழ தோள் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, சொல்றத காது கொடுத்து கூட கேட்காம போற இவர்கிட்ட எல்லாம் பேசி ஒண்ணும் ஆக போறதில்ல. ஸ்வேதா எனக்கு பண்ண கொடுமைக்கு நானே கணக்கு தீர்த்துக்கிறேன். தாத்தா, மாமா, வாங்க வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? இந்தா புடி. உள்ள வாங்க. சரி உட்காருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். வெண்ணிலா, தாத்தாவும் மாமாவும் வந்திருக்காங்க. வாங்க. சௌக்கியமா? சௌக்கியத்துக்கு என்ன, மறுபடியும் உங்களை இப்படி கம்பீரமா பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முத்தரசன் விருப்பப்பட்டதால நான் என்ன நானே மாத்திக்கிட்டேன். எல்லாமே நம்ம மனசை பொறுத்து தானே, எதுவுமே தப்பு சரின்னுலாம் கிடையாது. அப்புறம் கலையோட அம்மா அப்பா இறந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆக போகுது. இப்ப திதி 2 பேருக்குமே ஒன்னா வர்றதுனால புரோகிதரை வரவழைச்சு பூஜை பண்ணி திதி கொடுத்து அன்னதானம் போடலாம்னு ஆசைப்படுறோம். அதனால வீட்டுல கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. இவங்க அம்மாவுக்கும் முன்ன மாதிரி தெம்பு இல்ல, வயசாகி போயிடுச்சு இல்லைங்களா. அதான் கலைய ஒத்தாசைக்கு கூட்டிட்டு போடாமனு இங்க வந்தேன். நீங்க சொன்னீங்கன்னா கூட்டிட்டு போயிடுவோம். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கேட்கணுமா என்ன? ஒரு போன் பண்ணிருந்தா அனுப்பிட்டு போறேன். தாராளமா அழைச்சிட்டு போங்க. சரி. தென்னரசு மாமா முகமும் நம்ம வீட்டுக்கார முகமும் சரியே இல்ல. கண்டிப்பா வெண்ணிலா விஷயமா எதையோ பிளான் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை சொடக்கு போட்டு கூப்பிட்டது இதுக்குதானோ? இந்த ஸ்வேதா என்ன பிளான் பண்ணிருப்பா? ஏன் தாத்தா, திதி அடுத்த வாரம் தானே? ஒரு வாரம் முன்னாடி வந்து நான் என்ன பண்ண போறேன்? ஒரு 2 நாள் முன்னாடி நான் வந்துடுறேன், நீங்க கிளம்புங்க. என்னம்மா கலை, அவங்கதான் இப்பவே வான்னு சொல்றாங்கல்ல, உனக்கும் ஒரு மாற்றமா இருக்கும். போயிட்டு வா. அது மட்டும் இல்லாம திடீர்னு 2 நாள் மட்டும் தான் வேலை இருக்குமா என்ன? வேலை நிறைய இருக்கும். போய் ஒத்தாசையா இருந்துட்டு வா போ. என்ன கலை, திதி வேற யாருக்காகவா பண்றோம்? உங்க அப்பா அம்மாவுக்காகத்தானே பண்றோம். அதுக்கு வந்து வேலை செய்ய எதுக்கு நீ தயங்குற? நீ தான் முன்னாடி இருந்து எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். வாமா. சரி தாத்தா, இதோ வரேன். ஆனா பொதுவா பொண்ணுங்கள்லாம் பிறந்த வீட்டுக்கு போறதுன்னா ரொம்ப சந்தோஷப்படும். ஆனா இங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. புருஷனோட இருக்கணும்னு நினைக்கிறது போல இருக்கு. கலை, வெண்ணிலா, தென்னரசு மாமா முகமே சரியில்லை. ஏதோ பெருசா திட்டம் போடுற மாதிரி தெரியுது. அதனால நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு வெண்ணிலா. நான் போனை பக்கத்திலேயே வச்சிருக்கேன். உனக்கு இங்க என்ன பிரச்சனைனாலும் உடனே கூப்பிடு, சரியா? இங்க பாரு, மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடு. வலி குறைஞ்சிருச்சுன்னு மாத்திரை போடாமலாம் விட்டுறாத, சரியா? சரி கலை, நான் பாத்துக்கிறேன். நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நல்லபடியா போயிட்டு வா. சரி வெண்ணிலா. நான் கிளம்புறேன். கலை, போலாமாமா? சரி முத்தரசு,
அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க பெரியப்பா. சொல்லுங்க. ஐயோ, எங்க அங்கன்னா எந்த ரோட்ல? சரி சரி, நான் இது உடனே கிளம்பி வரேன். இதை பாருங்க, நான் வர வரைக்கும் யாருக்கிட்டையும் எந்த பேச்சும் வச்சுக்கிறீங்க. அவங்க கத்தினாலும் பொறுமையா இருங்க, நான் வந்து பேசிக்கிறேன். வண்டியில் இருக்கிற சரக்கு போய் சேரணும், அதான் ரொம்ப முக்கியம். புரியுதா? என்னப்பா, என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல சித்தி, நம்ம மில்ல இருந்து சரக்கோட வண்டியை பெங்களூர் வரைக்கும் அமைச்சிருந்தேன். அது நாளைக்கே போய் சேர்ந்தாகணும். அது போற வழியில யார் மேலேயும் இடிச்சிட்டாங்களாம். அச்சச்சோ. இல்ல இல்ல, யார் உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. அந்த ஆள் மேலதான் தப்பான். ஆனா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வண்டியை மடக்கி பிடிச்சிட்டாங்களாம். வண்டியில வேற சரக்கு இருக்கு சித்தி, அது சொன்ன டைமுக்கு டெலிவரி கொடுத்தாகணும். அதனால தான் நீங்க இந்த பேச்சுவார்த்தையை வச்சுக்காதீங்க, நானே வந்து எல்லாமே பேசுறேன்னு சொல்லி வச்சிட்டேன். நான் போய் பேசி வண்டியை ரிலீஸ் பண்ணி நானே கூடவே இருந்து போய் டெலிவரியும் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதனால திரும்பி வரதுக்கு எப்படியும் ஒரு 2 நாள் ஆகும் சித்தி. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. என்ன, நீ திரும்பி வர வரைக்கும் மனசு பூரா ஓ மேலதான் இருக்கும். நான் பாத்துக்கிறேன் சித்தி, நீங்க பத்திரமா இருங்க. மாமா, துணைக்கு வேணும்னா மருத கூட்டிட்டு போறீங்களா? ஹேய், நான் என்ன குழந்தையா? இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் வருஷத்துக்கு 4-5 நடந்துதான் இருக்கும் ஸ்வேதா. எல்லாமே நான் பாத்துப்பேன், பழகி போன விஷயம் தான். அது மட்டும் இல்லாம நான் இல்லாத நேரத்துல மருதான வில்ல எல்லாம் பாத்துக்கணும். சரி, நான் வரேன் சித்தி. பத்திரம்ப்பா. நான் எப்படியாவது வெண்ணிலாவை உடனே முடிக்கணும்னு நினைச்சேன். இப்போ பழம் நழுவி பால்ல விழுந்து அது நழுவி வாயில விழுந்த மாதிரி மாமா திடீர்னு தானா கிளம்பி ஊருக்கு போறாரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது அவளை காலி பண்ணணும் அத்தை. ஆமா, ஒவ்வொரு தடவையும் நீ திட்டம் போடுறதும் அவ தப்பிச்சு வர்றதும் வாடிக்கையா போயிடுச்சு. இந்த தடவை அது நடக்க கூடாது. ஆமாக்கா, அதனால இந்த வாட்டி என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி பண்ணி அவளை ஒரே அடியா முடிச்சிடலாம். ஒவ்வொரு தடவையும் வெளியே அவளை முடிக்க திட்டம் போடுறதாலதான் கடைசி நேரத்துல குளறுபடி நடந்து அவ தப்பிச்சிடுறா. அதனால இந்த தடவை அவளை வீட்டுக்குள்ளேயே வச்சு விஷத்தை வாயில ஊத்தி முடிச்சிடணும். உயிர் போற கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருந்து பாத்துக்கணும். எனது வீட்டுக்குள்ளேயேவா? ஆமா, யாருக்கும் சந்தேகம் வராத இடம். அப்போ செத்ததுக்கு அப்புறம் உடம்ப என்னமா பண்றது? வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே நம்ம தோட்டத்துல குழி வெட்டி புதைச்சிடணும். யாராவது தேடினாலும் வெளியே போய் தேடுவாங்களே தவிர வீட்டுக்குள்ள தேடணும்னு தோணவே தோணாது. முத்தரச வந்து தேடினா நாமளும் கூடவே சேர்ந்து தேடுவோம். அக்கா, வெண்ணிலாவை காலி பண்ண எத்தனையோ திட்டம் போட்டோம். உள்ளதுலயே இதுதான்க்கா சூப்பர் ஐடியா. கண்டிப்பா அவ பொழைச்சு வரதுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. முத்தரசன் என்ன தேடினாலும் அவ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்காணாம ஓடிட்டான்னு கதை கட்டி முத்தரசனை நம்ப வைக்க வேண்டியதுதான். அவனும் தேடி ஆஞ்சு ஓஞ்சி அந்த கதையே நம்ப ஆரம்பிச்சிடுவான். சரிக்கா, எனக்கு என்ன சந்தேகம்னா, இத்தனை பேர் வீட்டுல இருக்கும்போது எப்படிக்கா வெண்ணிலாவுக்கு மருந்து ஊத்துறது? நான் அதை யோசிக்காம இருப்பேனா? காலையில தான் ஜனனி போன் பண்ணி அவ காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் இருக்கு, எல்லாரும் கிளம்பி வாங்கன்னு கூப்பிட்டா. அப்ப யோசிச்சு சொல்றேன்னு சொன்ன.
ஆனா இப்போ இதை யோசிச்சதுக்கு அப்புறம் வரேன்னு சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸ்வேதா, அத்தை, ஜனனிக்கு போன் போடு. ஹாய் ஹாய் ஜனனி. கல்ச்சுரல் ஃபங்க்ஷனுக்கு வரீங்களா? ஆமாமா, இப்பதான் அத்தை சொன்னாங்க. அப்போ எல்லாரும் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இன்னும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பல? ஸ்வேதா, ஸ்பீக்கர்ல போடு. ஹே, ஒரு நிமிஷம் இரு. ஜனனி, எல்லாருமா கிளம்பி அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம். முத்தரச மட்டும் ஒரு வேலையா பெங்களூர் வரைக்கும் போயிருக்கான். மத்த எல்லாரும் உடனே கிளம்புறோம். வாவ், சூப்பர். இப்பவே நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்ட சொல்றேன். சீக்கிரம் வந்துருங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அத்தை, உங்க பிளான் உண்மையிலேயே சூப்பர். இப்போ நாம எல்லாருமே கிளம்பி ஜனனி காலேஜ்க்கு போற மாதிரி போயிடுவோம். போறதுக்கு முன்னால இருக்கிற வேலைக்காரங்க அத்தனை பேரையும் வீட்டுக்கு அனுப்பிடலாம். கிளம்பி ரெடி ஆனதுக்கு அப்புறமா வெண்ணிலா கிட்ட வீட்டை பத்திரமா பாத்துக்கொண்டு சொல்லிட்டு கிளம்பிடலாம். அப்பா மட்டும் திரும்பி வீட்டுக்கு ஆளுங்களோட வந்து அவளுக்கு விஷத்தை கொடுத்து காலி பண்ணி மண்ணுல புதைக்கட்டும். நாளைக்கு முத்தரச வந்து கேட்டா வெண்ணிலாவையும் தான் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டோம், ஆனா அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்லிடுவோம். செத்தவ வந்து நான் அப்படி சொல்லலன்னு சாட்சியா சொல்ல போற. ஓகே, சீக்கிரமா எல்லாரும் ரெடி ஆகுங்க. நாம அங்க பாட்டு கூத்துன்னு நடக்கிற காலேஜ் கல்ச்சுரல் ஃபங்க்ஷன்ல டபுள் சந்தோஷத்தோட கலந்துக்கலாம்.